இடிநிலா இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 11 மாதமும் தேவன் நமக்கு அழகான வாக்குத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த 12வது மாதத்தை காண செய்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருக்குள்ளாக நீங்க இந்த 11 மாதம் ஆண்டவர் ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. இந்த மாதம் தேவன் நமக்காக ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க பலப்படுத்த இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அன்பான வாக்குத்தத்தை இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நம்மளோட நம்பிக்கை பெருகும்படியாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நம்மளோட நம்பிக்கை எப்படி நமக்கு பலப்படணும், கிறிஸ்துவோட வாழ்க்கையில நம்மளோட நம்பிக்கை எப்படி ஆண்டவருக்குள்ளாக அது பலப்படணும், அது எப்படி நமக்குள்ள அது பெருகணும் அப்படின்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா மாத்திரம்தான். பரிசுத்த ஆவி நமக்குள்ள கிரியை செய்யும் போது நாம் என்ன பண்ணுவோம்னா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர்களோட நம்பிக்கை அது பெருகும் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தேவன் இந்த மாதத்திலையும் அதுதான் நம்ம சொல்கிறார். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால அந்த பலத்தினால் உங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு அவர் நம்ம கிருபை செய்கிறவரா இருக்கிறார். அது மாத்திரம் அருமையான வசனத்தை சொல்றாரு, நம்பிக்கையின் தேவன் போது நம்ம நம்பிக்கை நிலையா நிற்கும்படியாக அதை தூண்டி அது நிறைவேற்றி முடிக்கிறவரா இருக்கிறார். அதுதான் நம்பிக்கையின் தேவனுக்கு அர்த்தம். நம்ம நம்பிக்கை நிறைவேற்றி அது செய்து முடிக்கிறவரா இருக்கிறது தான் நம்பிக்கையின் தேவன். அப்படிப்பட்ட நம்பிக்கையின் தேவன் சொல்லுகிறார், நம்பிக்கை தேவன் விசுவாசத்தினாலே எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி. அப்ப பாருங்க, இந்த மாதத்துல அந்த நம்பிக்கையின் தேவன் நமக்காக அவர் வைத்திருக்கிற அந்த சந்தோஷம், இந்த 11 மாசம் 2025 இந்த கடந்த 11 மாதங்களும் எந்த சந்தோஷம் நமக்கு இல்லையோ, எந்த சமாதானம் குறைவா இருக்கோ, எது நிறைவேறாம இருக்கிறதோ ஆண்டவர் சொல்கிறார் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். எல்லா வித சந்தோஷம் சமாதானம் சொல்லும் போது ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா இதுன்னு குறிப்பிடல. ஆண்டவர் எல்லா விதமான வேலையில சமாதானம், குடும்பங்களுக்குள்ள சமாதானம், பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், உற்றார் உறவினர்களோட சமாதானம், சபைக்குள்ள சமாதானம், ஊழியக்காரர்களுக்குள்ள சமாதானம், இப்படி சொல்லி சமாதானத்தை தேவன் நிலைநாட்டுகிறவரா இருக்கிறார். அது மாத்திரம் எல்லா விதமான சந்தோஷத்தை சொல்லுகிறார். கடன் பிரச்சனை நீங்கி சந்தோஷம் அடைவது, பிள்ளைகளுக்குள்ள சமாதானத்தின் சந்தோஷம் நம்ம அடைவது, ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ளனால் அதுல சந்தோஷம் அடைவது, கடன் பாருங்கள் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கிருபைகள் கிடைக்கிற இந்த சந்தோஷங்கள் எல்லா விதமான சந்தோஷத்திலும் ஆண்டவர் நிறைய நிக்க செய்வார். பாருங்க, சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை சோறு ஒரு நாளைக்கு சாப்பிடுறாங்க. அந்த ஆகாரம் என்ன ஆண்டு சொல்ல 3 வேளை ஆகாரம் கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் அன்றாட தேவைகளுக்கு உண்டான எல்லா விதமான சந்தோஷத்திலும் ஆண்டு நம்மை நெருப்பை ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதத்திலும் ஆண்டு நமக்காக கொடுக்க அந்த விசேஷமான வார்த்தை, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உங்கள் சந்தோஷத்தை எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். சரி, இந்த வார்த்தை மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யணும். நீங்கள் அதிகமாக நேசி நல்ல தப்பனை நம்ம துதிக்கிறோம். நம்ம அந்த காலை வேலைக்காக நன்றி. நல்லபடியா இந்த 12வது மாதத்தின் முதல் நாள்ல நீர் எங்களுக்காக கொடுத்து இந்த வாக்குத்தத்துக்காக நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரிப்பா. பரிசுத்தாவின் பலத்தினாலே எங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கும் நம்பிக்கையின் தேவன் எங்கள் விசுவாசத்தினாலே எல்லா விதமான சந்தோஷமும் சமாதானமும் எங்களுக்கு நிரப்பும்படிக்கும் நீ கொடுத்திருக்க அந்த வாக்குத்தத்தை நிரப்புவீராக நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் அந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இப்போ இடத்துல கேட்டுக்கொண்டிருக்க, அப்பா இந்த சந்தோஷம் எனக்கு இந்த ஆண்டுல நடக்கல, நான் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட, நீங்க எப்பயாவது நிறைவேறுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, இந்த சமாதானம் எனக்கு ஆண்டு இன்னும் கிடைக்கல, இந்த ஆண்டு முடிவுக்குள்ள எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, ஆண்டவரே அந்த சந்தோஷத்தையும் எல்லா விதமான சமாதானத்தையும் இந்த மாதத்துல நீங்க நிறைவேற செய்யுங்க. நிரப்புவாராக என்று சொல்லி நிரப்புவீராக வாழ்க்கையில நிரப்புவீராக நமக்கு ஒப்புக் கொடுக்கும். தேவன் செய்ய வரப்போதுங்களுக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் நிறைவேற போவதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.